சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பாக்கியராஜ் என்று சொன்னதும் முதலில் ஞாபகத்துக்கு வருவது அவரின் நக்கலும் நையாண்டித்தனம்தான். படங்களின் டைட்டில் கார்டை கூட ரசிக்கும்படியாக தனக்கே உரித்தான அந்த நையாண்டித்தனத்தோடு காண்பித்து ட்ரெண்டை உருவாக்கியவர் பாக்கியராஜ். ஒரு கை ஓசை திரைப்படத்தில் பாக்கியராஜ் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள தண்டவாளத்தில் தலையை வைத்திருப்பார். அப்போது எதிர்பாராத விதமாக ரயில் வேறொரு தண்டவாளத்தில் செல்லும். அந்த நகைச்சுவையான இடத்தில் பாக்கியராஜின் டைட்டில் கார்டு இடம்பெற்றிருக்கும். சுந்தரகாண்டம் திரைப்படத்தில் முதியவர் ஒருவர் மூட்டைகளை வண்டியில் ஏற்றி இழுத்து சென்று கொண்டிருப்பார். அப்போது பாக்கியராஜ் அந்த முதியவருக்கு உதவி செய்வதாக கூறி வண்டியை இழுக்க முயன்ற போது அந்தரத்தில் தொங்குவார். அப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே பாக்கியராஜின் பெயர் டைட்டில் கார்டில் வரும். இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் பாக்கியராஜ் ஒரு பெண்ணிடம் பேச முயன்ற போது அந்த பெண் வீட்டில் உள்ளவர்களிடம் தன்னை மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தங்கச்சி தங்கச்சி என சொல்லி அந்த பெண்ணை பாக்கியராஜ் கட்டிப்பிடிப்பார். அந்த இடத்தில் பாக்கியராஜின் டைட்டில் கார்டு இடம்பெறும். தாவணி கனவுகள் திரைப்படத்தின் ஆரம்ப காட்சியில் பசுமாடும் காளை மாடும் அருகருகே நிற்கும். அதனை அப்படியே மணமகன் மணமகளாக மாற்றி அதில் டைட்டில் கார்டு வரும்படி தனது கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்தியிருப்பார் பாக்கியராஜ். மௌன கீதங்கள் திரைப்படத்தின் டைட்டில் கார்டை மிக வித்தியாசமாக கார்ட்டூன் வடிவில் வடிவமைத்திருப்பார் பாக்கியராஜ். அதில் இளையராஜா இசை அமைத்துக் கொண்டிருக்கும் போது கங்கை அமரன் ஒளிந்திருந்து இளையராஜாவின் டியூன் பேப்பரை திருடிச் செல்வது போலவும் அந்த இடத்தில் இசை கங்கை அமரன் என்ற டைட்டில் கார்டு இடம்பெற்றிருக்கும். இப்படி அவரது கிரியேட்டிவிட்டியான டைட்டில் கார்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட பாக்கியராஜ் தான் சினிமாவில் உச்சம் தொட்ட போதிலும் எந்த இடத்திலும் அவரது ஆசானின் பெயரை சொல்லி அழைத்தது இல்லை. எங்க டைரக்டர் என்ற மரியாதையை அவர் இறுதி வரை காப்பாற்றினார். இந்த படத்துக்கு ஹீரோ நீதான், ரைட்டர் நீதான். பாரதி ராஜா தனது சிஷ்யன் குறித்து பேசிய போது என்னிடம் இருந்து பாக்கியராஜ் பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாக சொல்லி இருப்பான். ஆனால் நான் அவனிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் திரைக்கதை தொடர்பானதுதான். ஒரு படத்தின் இறுதி காட்சியை சீரியஸாக முடிக்கக்கூடாது, அதில் ஓரளவு நகைச்சுவை இருக்க வேண்டும் என்பதுதான் அது என்று பாரதி ராஜா ஒரு காணொளியில் பேசியிருப்பார். பாக்கியராஜின் உதவி இயக்குனர் பார்த்திபன் இயக்குனரான போது படத்தின் இசைக்காக இளையராஜாவை காண சென்ற போது நீயும் ஒரு ஹார்மோனிய பெட்டியை வாங்கி இசையமைக்க வேண்டியதுதானே என பாக்கியராஜ் மேல் இருந்த கோபத்தை இளையராஜா வெளிப்படுத்தியதாகவும், இனி பாக்கியராஜ் உதவி இயக்குனர்கள் யாருக்கும் இசையமைக்க கூடாது என்ற முடிவில் இளையராஜா இருந்ததாகவும் பார்த்திபன் நகைச்சுவையாக பேசியிருந்தார். பின்னர் பாக்கியராஜ் நான் தான் முதல்லையே சொன்னேனே அவர் என் மேல கோபத்துல இருப்பாரு என்று பார்த்திபனிடம் சொல்லி அந்த படத்திற்கு பாக்கியராஜே இசையமைத்தார் என்றும் பார்த்திபன் நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் பாக்கியராஜின் 50 வருட கலை வாழ்க்கையை பாராட்டி விழா நடத்திய போது இளையராஜா அந்த விழாவில் கலந்து கொண்டு தான் பாக்கியராஜை பார்த்து வியந்தது குறித்து பாராட்டி பேசியிருந்தார். இப்படி யாராலும் வெறுக்க முடியாத தனித்துவமான மகா கலைஞன் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்பது அனைவருக்குமான இழப்புதான். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.